ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திரு கர்த்தத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி கேட்போம். ஏசாயா 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்துக்கு மறுபடியும் வரப்போகிறார். அப்படி அவர் வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்கிற ஒரு சத்தியத்தை உள்ளடக்கிய ஒரு தீர்க்க தரிசன பகுதி தான் இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 1000 வருட அரசாட்சிக்கு வரப்போகிறார் மேசியாவாக. அவர் வருவதற்கு ஆயத்தப்படுங்கள் என்கிற ஒரு சத்தியத்தை மையமாக வைத்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சுருக்கமாக இந்த 40ஆம் அதிகாரத்தில் ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை எப்படி பார்க்கலாம்னா, நீங்கள் 1-5 வசனத்தில் ஒரு ஆறுதலின் சத்தமாக நம்ம பார்க்கலாம். ஆறுதலின் சத்தம். அப்புறம் 6-8 வசனத்தில் நம்பிக்கையின் சத்தமாக நம்ம பார்க்கலாம். நம்பிக்கையின் சத்தமாக. அப்புறம் 9-11 வசனங்கள் வெற்றியின் சத்தம் அப்படின்னு 1-11 வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தை நம்ம மனசில் வைக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், 1-11 வசனத்தை சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனத்துடைய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 விதமான சத்தங்களை குறித்து ஏசாயா பேசுகிறார். ஒன்று ஆறுதலின் சத்தம், இன்னொன்று நம்பிக்கையின் சத்தம், 3வது வெற்றியின் சத்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் இன்றைக்கு நம்ம இந்த ஆறுதலின் சத்தத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதில் தான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். 40:5 நம்ம வாசித்தோம். மறுபடியும் வாசிக்கலாமா? 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யூதா ஜனத்தின் பாவத்தை நான் மன்னித்தேன், அவர்களுடைய நியாய தீர்ப்பு முடிவுக்கு வந்தது, அவர்களுக்கு நான் ஆறுதலாக இருப்பேன் அப்படின்னு நல்ல ஒரு வார்த்தையை ஏசாயா மூலம் சொல்கிறாரு. மட்டுமல்ல, இந்த பகுதி நீ கவனித்து பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி வந்தவர் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக இது இருக்குது. இதை நீங்கள் மனசில் வைக்கலாம். அந்த அறிமுகத்தில் இதை குறித்து நீங்கள் மத்தேயு 3:3, மார்க் 1:2, லூக்கா 3:4-6 வசனம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மல்கியாவில் கூட இந்த யோவானுடைய தீர்க்கதரிசன ஊழியத்தை குறித்து இயேசுவுக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிறவன் என்கிற இந்த ஊழியத்தை குறித்து மல்கியா 3:1 கூட நம்ம பார்க்குறோம். இப்படி யோவான் குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தையாகவும் இந்த 5வது வசனம் இருக்கிறது. அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரின் மகிமை வெளியரங்கமாகும். இதாங்க தலைப்பு நமக்கு. மகிமை வெளியரங்கமாகும், மகிமை வெளிப்படும். மகிமை அப்படி சொன்னால் அற்புதம், அடையாளம், வல்லமையை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் வெளியரங்கமாகும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11, 11ஆம் அதிகாரம் 40 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது மகிமை வெளிப்படுத்தினான்னு பார்க்குறோம். எப்படி? தமது அற்புதத்தின் மூலம். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 2:11 கொஞ்சம் வாசிங்கள்.
இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தமது மகிமையை இயேசு வெளிப்படுத்தினார். அப்படி பார்க்கிறோம். அப்போ மகிமை என்றால் அற்புதத்தை குறிக்கிறது. அது போல லாசர் உயிரோடு வந்த அந்த நிகழ்ச்சியை கூட அந்த வசனத்தை பார்க்கிறோம், அற்புதத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போ மகிமை வெளியரங்கமாகும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம், அடையாளம், ஆசீர்வாதம் அதெல்லாம் வெளியரங்கமாகும். எப்பொழுது? அதுதான் நமக்கு கேள்வி. எப்பொழுதுன்னு சொன்னால் இந்த பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1-5 வசனத்தில் ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி அவர் வருவதற்கு நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற தடைகள் அகற்றப்பட வேண்டும். அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடைகள் அகற்றப்பட வேண்டும். அது என்ன தடை என்பதுதான் இந்த செய்தி. நல்ல கவனிக்கணுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தமது வல்லமையை, அற்புதத்தை, அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம், வந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் வந்து ஆசீர்வதிப்பதற்கு எதெல்லாம் நமக்கு ஆண்டவருக்கிடையே குறுக்கே தடையாயிருக்கிறதோ அவைகளை நாம் அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த 40ஆம் அதிகாரத்தில் 1-5 வசனம் சாராம்சமாக இருக்கிறது. இதை கேட்குற அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்கணுங்க. ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், எப்படியாகிலும் ஆண்டவருடைய வல்லமை மகிமை வெளிப்படணும் விரும்புகிறோம். ஆனால் அப்படி வெளிப்படாமல் ஆசீர்வாதம் பெறாமல் இருப்பதற்கு, அற்புதம் பெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நம்ம கொஞ்சம் தியானிக்கணுங்க. ஸ்தோத்திரம், என்ன தடையாக இருக்கிறது என்பதை நாம் தியானம் பண்ணி அந்த தடைகளை அகற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் ஒரு வார்த்தை கூட பாருங்க, ஆண்டவருடைய வாய் சொல்லிற்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 42 மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். 42 எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததும் என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயாவில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் 1:20, 58, 14, 62, 2 வாசிங்கன்னா அவர் வாய் இதை சொல்லிற்று அப்படின்னு வரும். அதில் என்ன விசேஷம் கேட்டால், ஆண்டவர் சொன்னார் என்றால் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். எப்படி? ஸ்தோத்திரம், நான் வருவதற்கு, உங்களை சந்திப்பதற்கு, ஸ்தோத்திரம், எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை அகற்றிவிட்டால் என்னுடைய மகிமை வெளிப்படும், என்னுடைய அற்புதம் வெளிப்படும், அதிசயம் வெளிப்படும் என்று கர்த்தர் உறுதியாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயத்தை கூட சொல்லி நம்ம செய்தி கடந்து போகணுங்க. குறிப்புக்கு, அந்த நாட்களிலே வெற்றி பெற்ற ஒரு ராஜா அவர் வந்து அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வருவார். அப்படி வரும்பொழுது அவர் வருகிற வழியை அவர்கள் ஆயத்தம் பண்ணுவார்கள். மேடு பள்ளங்கள் எல்லாவற்றையும் சமப்படுத்தி வழியை ஆயத்தப்படுத்தி ராஜபாதையாக மாற்றுவார்கள். அதை ஒரு மையமாக, அதை கருத்தாக வைத்து சொல்லப்பட்டு சத்தியம் இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படியானால் குறுக்கே இருக்க எல்லா தடைகளை அகற்ற வேண்டும். அது என்னென்ன தடை, அகற்றினார், எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த செய்தியில் கேட்டு எல்லா தடைகளை அகற்ற கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், அற்புத அடையாளங்கள் நடக்கும். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரிங்க, இப்போ ஆண்டவர் வருவதற்கு நமக்கும் ஆண்டவருக்கு இடையே வழியில் இருக்கிற தடைகள் என்ன? இதே இந்த 1-5 வசனத்திலிருந்து எடுக்கலாங்க. அதில் குறிப்பாக 4வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். முதல் குறிப்பு அங்கே இருக்குது. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு. அப்போ பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். முதல்ல ஆண்டவர் வருகிற வழியில் இருக்கிற பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவர் வந்து தமது மகிமையை நமக்கு வெளிப்படுத்தணும்னா இடையே இருக்கிற பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். பள்ளம் என்பது பாவத்தை குறிக்கிறது. பாவத்தை குறிக்கிறது. நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடி குறுக்கே இருக்கிற பள்ளங்களை அகற்ற வேண்டும். பாவத்தை அகற்ற வேண்டுங்க. பாவத்தை அகற்றாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் வரமாட்டார்.
சரிங்க. அப்படி நீங்கள் சில வேத வசனத்தை வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு நமக்கு இடையே இருக்கிற இந்த பாவம் எத்தனை பயங்கரமானது அப்படி வேதமே சொல்லுதுங்க. அவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு தடையாக இருக்கதா வேதத்தில் வாசிக்கிறோமே. ஏசாயா 51:2 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆச்சுங்களா? அப்ப அக்கிரமங்களும் பாவங்களும் பள்ளங்களாய் கிடக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கூடாததா இருக்கிறது. அப்படின்னா அந்த பள்ளம் நிரப்பப்படணும் இல்லைங்களா? இன்னொரு வசனம் பாருங்க, எரேமியா 5:25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. ஆச்சுங்களா? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வரல? குறுக்கே பாவங்கள் பள்ளங்களை போல இருக்கிறது. ஆகவே தான் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க வேத வசனம். இன்னொரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க, ஏசாயா 1:15-16. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்ற, முகத்தை நான் மறைச்சுக்கிறேன், உங்க ஜெபத்தை கேட்காதபடி என் செவியை அடைச்சு கொள்ளுகிறேன். ஏன் என்று கேட்டால், உங்களுக்கும் எனக்கும் நடுவே அங்கே பள்ளங்களாக பாவங்கள் இருக்கிறது, அக்கிரமங்கள் இருக்கிறது. ஆகவே தான் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு தடையா இருக்கிறது. அப்படின்னா ஜெபம் கேட்கக்கூடாதபடி, மகிமை வெளிப்படக்கூடாதபடி, அற்புதத்தை காணக்கூடாதபடி, ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி தடையாயிருக்கிற பாவங்கள். அதான் சொல்ற, கழுவி சுத்திகரிங்கள் சொல்றாரு பாரு. நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் 66:18 பாருங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டதுனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடா. இப்போ அக்கிரம சிந்தை ஆண்டவர் செவி கொடாதபடிக்கு குறுக்கே இருக்கிறது. ஆகவே தந்த ஏசாயால நம்ம பார்க்கிறோம், அந்த பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். அப்படின்னா அந்த பள்ளங்கள் சரி செய்யப்பட வேண்டும், பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை பெறணுங்க. பள்ளங்களை நிரப்பப்படுவதுன்னு சொன்னா ஆண்டவர் கரத்திலே இருந்து பாவ மன்னிப்பை பெறாமல், பாவ அறிக்கை நாம் செய்யாமல், அந்த பள்ளங்கள் நிரப்பப்படாமல் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை, மகிமையை நாம் ஒரு நாளும் காண முடியாது. கவனிக்கணும். ஏன் சார் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் இல்லை, அதிசயம் நடக்கலை, ஏன் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, ஆசீர்வாதம் இல்லை, எவ்வளோ சம்பாத்தியம் ஏன் நிற்கலை? கவனிக்கணுங்க. அவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு தடைகள் இருக்கிறது, பள்ளங்கள் இருக்கிறது. அந்த பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுதாங்க யோவான் ஸ்நானன் சொல்றாரு. வழியை ஆயத்தம் பண்ண முடியாய் வந்த யோவான் ஸ்நானகன் இதுதான் அவர் சொல்றாருங்க. நீங்க வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 3:8 கொஞ்சம் வாசிங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அதான் சொல்றாருங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கணும்னா மனம் திரும்புதுங்க இடத்துக்கு வரணும் அப்படி சொல்றாரு. நீங்கள் ஆண்டவர் இயேசு சொல்றாரு 4ஆம் அதிகாரம் மத்தேயு 17 வாசிங்க பார்க்கலாம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தின் முதல் வாக்கியமே மனம் திரும்புங்கள், பாவ அறிக்கை செய்யுங்கள், பாவத்துக்கு ஒரு விமோசனத்தை தேடுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம் அதுதாங்க. யோவான் ஸ்நானன் தான் சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்றாருன்னா, அப்ப இந்த பாவ மன்னிப்பு, இந்த மனம் திரும்புவது எவ்வளவு முக்கியம் பாருங்க. கவனிக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கை அப்படித்தான் பாவ மன்னிப்பினால், மனம் திரும்புதினால் நம்ம நிரப்பணும். நீங்கள் 103ஆம் சங்கீதம் 12 கூட கொஞ்சம் வாசிக்கலாமே. 103ஆம் சங்கீதம் 12. மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ
அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பார்த்தீங்களா? அவ்வளவு தூரமாய் நமது பாவங்களை நம்ம விட்டு விலக்குகிற தேவன். மனம் திரும்பினால் அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் நம்மை விட்டு விலக்கக்கூடிய வல்லவர். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். சிலர் நினைக்கலாம், என் பாவம் கொடிய பாவம், இதை யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது, அத்தனை அகோர பாவங்கள், ஒன்னா ரெண்டா, அவ்வளவு அருவருப்பு, இதெல்லாம் சரி செய்ய முடியாது, நாம் பரிசுத்தமாலாம் வாழ முடியாது என்று மனதளவிலே நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கலாம். உங்களோடு கர்த்தர் பேசுகிறாருங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்கள் பள்ளங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அத்தனை ஆழமான பள்ளத்தையும் நிரப்பி தமது மன்னிப்பினால் நிரப்பி ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து, அப்படி அன்புக்குரிய தெய்வம். ஸ்தோத்திரம். மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவத்தை விளக்குறான். ரெண்டு திசைக்கும் அளவே கிடையாது என்றால், எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆழமான பள்ளமா இருந்தாலும் அதை நிரப்பி பாவத்தை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. Praise the Lord. இன்னொரு வசனத்தோடு வாசிக்கலாம். மீகா 7:19. கேட்குறவங்க ஏன் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன்னா, சோத்திரம், மனதளவில் ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருக்கலாம், நம்மால் முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது என்றெல்லாம் ஒருவேளை சாத்தான் காதில் சொல்லலாம். இப்படிலாம் வாழ முடியாது, நீ இவ்வளோ பாவம் செய்திருக்கிறா, இனி நீ மீளவே முடியாது, உனக்கு பரிசுத்தத்துக்கு வாய்ப்பு இல்லை, உனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை சாத்தான் சொல்லுவோம். கேட்காதீங்க, இந்த வசனத்தை வாசிங்க. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, நமது அக்கிரமங்களை அடக்கி, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நமது பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுகிறவர். அப்படின்னா மன்னித்து மறக்கிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. முதுகுக்கு பின்னாக போடுகிறவர் இயேசு. இல்லைங்களா? இதெல்லாம் நீங்க மனசில் வைக்கிறீங்க. மனசில் வைத்து மனம் திரும்புதலுக்கு நேராக வரணும். அந்த பள்ளங்கள் நிரப்பப்பட இன்றைக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் வந்து தமது மகிமை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம், இதுக்கு இந்த பாவ மன்னிப்பு குறித்து நம்ம பார்ப்பதற்கு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தாவீதின் வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை. அவர் எழுதின 51ஆம் சங்கீதம் மிக மிக அற்புதமானது. அந்த 51ஆம் சங்கீதத்தில், பாவரிக்கையின் சங்கீதத்தில் அவர் ஒரு வார்த்தை குறிப்பிடுவார். அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. 51 நீங்கள் 16-17 வாசிங்க பார்க்கலாம். 51, 16, 17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். பார்த்தீங்களா என்ன சொல்றாருங்க அவரு? தாவீது யாரையும் குற்றப்படுத்தல, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை என்று தாவீது யாரையும் குற்றப்படுத்தவில்லை. தான் செய்த பாவத்துக்கு தானே பொறுப்படுத்திக் கொண்டார். முதல்ல இதுதான் மனசில் வைக்கணும். நம்ம இன்னைக்கு அநேகர், நான் ஏன் இப்படி விழுந்தேன் தெரியுமா? சூழ்நிலை சரியில்லை, மனைவி சரியில்லை, புருஷன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, நான் வேறு செய்ய இடம் சரியில்லை என்று பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு சாக்கு போக்கு சொல்கிற மக்கள் பெருகிவிட்டார்கள். நல்லா கவனிக்கணுங்க. இவர் ராஜாங்கவர். ஆனால் ராஜாவா இருந்த தாவீது சொல்கிறார், யாரையும் அவர் குற்றப்படுத்தல. தான் செய்த பாவத்துக்கு அவர் தன்னையே அர்ப்பணித்து தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்தது 51ஆம் சங்கீதம். அதில் 16-17 ரொம்ப விசேஷமானது. இந்த 16-17 விளக்கம் என்னங்க? என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். 51, 16, 17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த பக்தன் தாவீது. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பாவத்தின் பரிகாரம் பலிகள். ஆனா இவர் சொல்றாரு பாருங்க, தேவனே, நீ பலிகளை விரும்புகிறதில்லை,
விரும்பினால் செலுத்துவேன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, அருமையான ஒரு விளக்கங்க அது. உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் எத்தனை பலிகளை செலுத்தினாலும் அது பயனற்றது. இதுதான் அவர் சொல்ல வருது. மறுபடியும் சொல்லுகிறேன், இது அருமையான கத்திரி பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் எத்தனை பலிகளை செலுத்தினாலும் அது பயனற்றது. மனம் திரும்புதல் இல்லாம பாவ அறிக்கை செய்யாம எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போனாலும் சரிங்க, எத்தனை ஆயிரம் லட்சம் காணிக்க கொடுத்தாலும் அல்ல சில பரிகாரங்களை செய்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அதுதாங்க தாவீது சொல்றார். அதான் சொன்ன உங்களுக்கு, உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் எத்தனை பலிகளை செலுத்தினாலும் அது யூஸ்லெஸ்ங்க. ஆகவே தேவை இந்த மனம் திரும்புதல், தேவை பாவ மன்னிப்பு, தேவை பாவ அறிக்கை. இதுதாங்க பள்ளத்தை நிரப்பக்கூடியது. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இன்னொரு வசனம் தாங்க நமக்கு பலன். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்துட்டா போதும் சரியாயிடும். இன்னும் சொல்லியிருக்கிறாங்க, இருக்கவே இருக்கிறது பாவ அறிக்கை, அதை பண்ணிட்டா போகுது என்று துணிந்து பாவம் செய்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். இப்போ வாசிங்க பார்க்கலாம். நீங்க 1 சாமுவேல் 15:22 என்ன சொல்றாரு பாருங்க. 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்படின்னா இருதயம் தாங்க முக்கியம். கீழ்ப்படிதல்ங்கிறது இருதயத்தை பொறுத்தது. அதை தான் தாவீது சொல்றாங்க, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் இருதயத்தினை புறக்கணிக்காத தெய்வம். இப்போ இருதயம் தான் முக்கியம். ஆகவே தான் நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமத்துக்கு வரணும், உடைந்த உள்ளத்தோடு வரணும். ஆண்டவரே, இப்படி நான் வழி விலகி போனேன், இப்படி நான் தவறிவிட்டேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்த இளையகுமாரன் சொல்றான் பார்த்தீங்களா. அதுதாங்க அருமையான ஒரு உள்ளம் உடைந்து நொறுங்கி போய் செய்த பாவ அறிக்கை. தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், உமன் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, கூலிக்கால் ஒருவாக வச்சுக்கொள்ளும் என்று உள்ள நொறுங்கி பாவ அறிக்கை செய்தான் பார். பெஸ்ட் பாவ அறிக்கை. அதைத்தான் தாவீது சொல்றார், நொறுங்குண்டது நறுங்குண்டு இதை புறக்கணியே. அப்படின்னா இருதயம் செய்த பாவத்துக்காக உள்ளம் உடைந்து நொறுங்கி தேவ சமூகத்துக்கு பலிபீடத்துக்கு வந்து பாவ மன்னிப்பை பெற வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு தான் பள்ளங்களை நிரப்பக்கூடியது. இயேசுராஜா வந்து நம்மை ஆசீர்வதித்து தமது மகிமை வெளிப்படுத்துவதற்குரியது இந்த பாவரிக்கையும் பாவ மன்னிப்போம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அறிக்கை ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்று இளையகுமாரன் இல்லைங்களா, இதை கேட்குறவங்க இருக்கிற இடத்துலையே இப்படி ஒரு அறிக்கை பண்ணணுங்க. அந்த பரிசேயன் ஆயக்காரனுடைய ஓமையில் பார்த்தீங்களா, ஆயக்காரன் என்று வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, ஆண்டவரே தேவனே, இந்த பாவியின் மேல் கிருபையாயிரம், இரக்கமாயிரம் அப்படின்னு மன்றாடின பாருங்க. என்ன ஒரு பாவரிக்கை! வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு, இந்த பாவின் மேல் கிருபையாயிருக்கும்னா என்ன அர்த்தங்க? அந்த அளவுக்கு தன் உள்ளத்தை உடைத்து ஊற்றினான். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான் அப்படின்னா உடனே கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. அவர் வந்து ஆசீர்வதிச்சிட்டார். இதுவரை ஆசீர்வதிப்பாமல் இருப்பதுக்கு குறுக்க பள்ளமா அந்த பாவம் இருந்தது. இந்த உள்ளம் உடைந்து ஏறெடுத்த ஜெபம் பாவத்தை ஆண்டவர் இந்த பள்ளத்தை மூடினால் மன்னிப்பினால் அவனை ஆசீர்வதிச்சார். என்ன அருமையான ஒரு இடங்க. இன்னொரு இடத்த கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சோத்திரம் லூக்கா 23:41-43 அருமையான ஒரு பாவ அறிக்கைங்க. அதை வாசிக்கலாமே. லூக்கா 23:41 கொஞ்சம் வாசிங்க.
நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும், என்னை நினைச்சருளும் என்று உள்ளம் நொறுங்கி அவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை போல் அவனும் அகோர பாடுகள் மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு வார்த்தை பேசுறது கஷ்டம். அந்த நேரத்திலும் அவன் ஏறெடுத்த ஒரு பாவ அறிக்கை பார்த்தீங்களா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லையே அப்படின்னு அறிக்கையிட்டு இப்போ ஜெபம் பண்ற, ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியார் நினைச்சார். அப்போ பதில் கொடுத்துட்டாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அவனை ஆசீர்வதித்து ஆயுசு முழுவதும் கொலைகாரனாக திருடனாக இருந்தவன் சார். அவன் அந்த நிமிஷம் மன்னித்து இயேசு அவனை கூடவே அடைத்து கொண்டு பரதேசி கொண்டு போயிட்டான்னா எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இப்போ ஆண்டவருக்கு அவனுக்கு இடையே அந்த பள்ளத்தை ஆண்டவர் தமது மன்னிப்பினால் நிரப்பினார். பாவ அறிக்கை செய்தா மன்னிப்பினால் நிரப்பி அவனை ஆசீர்வதித்து நித்தியத்துக்காக கொண்டு போயிட்டார் என்றார். ஓ, இந்த பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பு எத்தனை அற்புதமானது. ஆகவே தான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு நமக்கு இடையே இருக்கிற அந்த தடையை அகற்றுவதற்கு இன்றைக்கி பலிபீடத்துக்கு வாங்க. இருக்கிற இடத்துல உள்ள உடைந்து நொறுங்கி ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். உங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் நிச்சயமாய் திரும்ப தருவார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். அப்படின்னா பள்ளம் அப்படின்னா பாவம் குறுக்க இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். பள்ளம் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம், கசப்பு, துர்க்குணம், பொல்லாப்பு, மன்னியாமை, இதெல்லாம் பள்ளங்கள் தாங்க. ஒன்று, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்பது. ரெண்டாவது, மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நாம் அடுத்தவரை மன்னிப்பது. அந்த பள்ளத்துக்கு வரணும். நம்ம கவனிங்க, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுவிட்டோம். மன்னிப்பை பெற்ற நாம் அடுத்தவரை மன்னிக்க வேண்டும். ஏன் மன்னிக்க முடியல? அதுதான் சொல்றாருங்க. நீங்க வாசிங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 31, 32 என்னென்ன பள்ளம் இருக்குது பாருங்க. வாசிக்கலாமா? 4, 31, 32. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும், ஒருவருக்கொரு தயவாயும், மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மன்னிப்பை பெற்றுடுவோம். ஆனால் அடுத்தவரை மன்னிக்கிறோமா? அந்த பள்ளங்கள் நிரப்பப்படுதா? அதுதாங்க கேள்வி. இப்போ நமக்கு என்ன அருமையான வசனங்க அது. இன்னைக்கு அநேகர் மன்னிப்பை பெற்ற நாம் அடுத்தவரை மன்னிப்பதில்லை. அந்த பள்ளம் அப்படியே தான் இருக்கிறது. விளைவு கசப்பு, துர்க்குணம், பகை, வெறுப்பு. ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க முடியதில்லை. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க. எப்படி ஒரு பள்ளத்தை நிரப்புறதுக்கு புல்டோசர்ஸ் தேவைப்படுது இல்லைங்களா? புல்டோசர் வச்சு பள்ளத்தை நிரப்புறாங்க. அதே போல் நாம் அடுத்தவரை மன்னிப்பது ஒரு புல்டோசர் மாதிரி. அந்த புல்டோசரை கொண்டு இந்த பள்ளங்களை நிரப்புங்கள். கசப்பை அகற்றுங்க, பகையை அகற்றுங்க, வெறுப்பை அகற்றுங்க. இயேசு மன்னித்தது போல மனதார மன்னியுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறாருங்க, ஆண்டவர் இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தந்து கனம் பண்ணுவார். யாருக்கு தெரியும் ஏன் ஆசீர்வாதம் வரல, ஏன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல, மகிமை ஏன் வெளிப்படலைன்னா இது ஒரு தடையா இருக்கலாம். ஆகவே அந்த பள்ளங்கள் உயர்த்தப்படும்படியாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த பள்ளத்தை மன்னிப்பினால் நிரப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் உங்களுக்கு. மன்னியாமை என்பது சாத்தானுடைய தந்திரனும் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் மன்னிக்கிறதே இல்லை. சாத்தாடு தந்திரத்துக்கு நம்ம ஆட்பட்டு இன்றைக்கு ஆசீர்வாதத்தை எழுந்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, புருஷன் மனைவி மன்னிக்கிறதுல அதை பிள்ளைகள் பெற்றோர் யாராக இருக்கட்டுங்க. ஸோ இன்றைக்கி மன்னியாமல் என்கிறது ஒரு தந்திரம், சாத்தானுடைய தந்திரங்க. அது சொல்கிறாரு பாருங்க, 2 கொரிந்தியர்
2ஆம் அதிகாரம் 10 முதல்ல 11 2வது. சாத்தானை நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தே அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாத அல்லவே. என்ன சார் தந்திரம்? இப்போ 10வது வாசிங்க பார்க்கலாம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். அதை சொல்லிடுத்தாங்க. அடுத்த வருஷம் சொல்றாங்க என்றால் இப்போ சாத்தானோட தந்திரம் என்னன்னா மன்னியாமை. ஆகவே கேட்குறவங்க வசனத்தை கேட்டு யாரெல்லாம் நீங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்கள் நல்வாழ்வுக்கு எடுத்து கூட இருக்கலாம், உங்கள் ப்ரமோஷனுக்கு எடுத்திருக்கலாம், பல நிலைகளில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு மனதார மன்னியுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படணும்னா இதுவும் அவசியங்க. ஆண்டவர் இயேசு சொல்கிறாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் அப்பா சொல்கிறாருப்பா 25 26 வாசியம். ஏன் சார் ஜெபம் கேட்கப்படுதுன்னா இது ஒரு தடை, மன்னியாமல் ஒரு தடை. அதுதான் சொல்கிறாருங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது யார் பேரும் குற்றம் இருந்தாக நீங்கள் மன்னிங்கன்னு சொல்கிறாரோ இல்லையா? வாசிங்க பார்க்கலாம் 11 25 26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். பாத்தீங்களா? அப்ப ஜெபிக்க வரும் பொழுது ஜெபம் கேட்கப்படணும்னா மன்னிக்க வேண்டியவர்களை மன்னியுங்கள். அப்பதான் ஜெபத்தை கேட்பாருங்க. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தர் தான் பேசுறான்னு விசுவாசித்து இந்த பள்ளங்களெல்லாம் நிரப்புவதற்கு இன்றைக்கு மன்னிப்பை பெறுங்கள். ஆண்டவரிடத்தில் அடுத்தவரை மன்னியுங்கள். ஆண்டவர் வந்து தமது மகிமை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மன்னிப்பை குறித்து நிறைய பேசலாங்க. 10,000 தாலந்து பெற்றவனை ஆண்டு ஒரு நிமிஷம் மன்னிச்சாராம். 500 பணத்தை வாங்கினவனுக்கு கொடுத்தவன் அவனை மன்னிக்கலை அப்படின்னு நம்ம மத்திய 18 பார்க்குறோம். அப்படி தான் அநேகர் நம்ம இருக்கிறோம். 10,000 தாலந்துன்னா மீட்கவே முடியாத ஒரு கடன். அதுலேருந்து ஆண்டவர் நம்ம இலவசமாக ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அடுத்தவரை நம்ம மன்னிக்கலைன்னா அவன் எவ்வளோ கோபப்படுறாரு பாருங்க. அவனை பிடித்து உபாதிரி கையில் ஒப்பு கொடுத்தாராம். ஆகவே கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெறுங்கள். மன்னிப்பு பெற்ற அநேகரை மன்னியுங்கள். அந்த பலங்களெல்லாம் நிரப்பப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் ஒரு நாள் பண்ணேன் மன்னிப்பை குறித்து. அவர்கள் இங்கேருந்து புறப்பட்டு போனது நேராக வீட்டுக்கு போகலை. அவருக்கும் அவர் சகோதரனுக்கும் ஒரு நீண்ட வருஷமாக பிரச்சனை, பகை, கசப்பு, பேசாத இருந்தாங்க. இன்றைக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார். நான் என் சகோதரன் வீட்டுக்கு போய் என் சகோதரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, நான் போய் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போய் சகோதரத்தில் ஒப்புரவாகி என்னை தயவாய் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு நல்ல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி வந்துட்டான். ஆனால் அவர் மன்னிக்கலை. அவர் வந்து ஆண்டவர் அறியாதவர், மன்னிக்கலை. ஒரு நாள் இவர் சந்தித்தேன், இந்த விஷயத்தை சொன்னாங்க. அவர் உங்களை மன்னித்தாரா? மன்னிக்கலை பாஸ்டர். ஆனால் அவர் என்னை மன்னிக்கலை தவிர ஆனால் நான் செய்ய வேண்டிய கடமை செய்து விட்டேன். பல ஆண்டுகள் இருந்த இந்த பாரம், இருதயத்தில் இந்த பாரம் என்னை விட்டு வெளியேறிவிட்டது. நான் இப்போது சமாதானமாக இருக்கிறேன் என்று சொன்னது எத்தனை மகிழ்ச்சி பாருங்க. அப்போ சமாதானம் இல்லாமல் பாரத்தோடு தவித்த ஒரு சகோதரிக்கு இந்த மன்னிப்பு கேட்கிற, மன்னிக்கக்கூடிய இந்த அற்புதமான சுபாவம் அவர்களை அந்த சமாதானத்தை கொண்டு வந்தது பாருங்க. அந்த பள்ளத்தை அவங்க நிரப்பிட்டாங்க பாருங்க. ஆகவே சமாதான ஆசீர்வாதத்தை பெற்றார். இதுதாங்க சீக்ரெட், வேற ஒன்றும் இல்லை. ஆகவே கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மன்னிப்பை பெறுங்கள், மன்னிங்கள். அப்படி எல்லா கசப்புகளும் மூடப்படட்டும், பகை வைராக்கியம் மூடப்படட்டும். மன்னிப்பாகிய புல்லோசரை கையில் எடுங்க, பள்ளத்தை நிரப்புங்கள். கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவருக்கு நமக்கு தடை முதல்ல பள்ளங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். சரி, 2வது அதே 4வது வசனம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு இப்ப ஏசாயா மூலம். பாபிலோனில் சிறைப்பட்டு போன ஜனம் அவர்கள் திரும்பி வந்து செய்ய வேண்டிய 2வது காரியத்தை பேசுறாருங்க.
அவர்கள் திரும்பி வந்து ரெண்டாவது என்ன செய்யணுமா, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறாருங்க. அப்படின்னா ஆண்டவருக்கு நமக்கு இடையே இருக்கிற, ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அந்த வழியை அடைத்து கொண்டிருப்பது என்னன்னா மலைகளும் குன்றுகளும். என்ன சார் இது? மலைகளும் குன்றுகளும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் பெருமை, சுயநீதி. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு எது தடை? நம்பர் 1 பெருமை, 2வது சுயநீதி. இஸ்ரவேல் ஜனத்துடைய கூடவே பிறந்த பொல்லாத பாவம் இந்த ரெண்டும். வேதம் முழுக்க வாசித்து பாருங்க. அவர்கள் பெருமை உள்ளவர்களாக, சுயநீதி உள்ளாக இருந்தார். விளைவு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாதபடி ஜெயிலுக்கு போயிட்டாங்க, சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போய்விட்டார். இப்போ கர்த்தர் சொல்ல, நீ வந்து உன் தேசத்தை கட்டிக்கிடணும், ஆலயத்தை கட்டணும், எருசலேம் கட்டணும், அலங்கம் கட்டணும். நீங்கள் முதல்ல தடையாய் மலையாக இருக்கிற, குன்றுகளாக இருக்கிற இந்த பெருமை, சுயநீதி அகற்றுங்கள். நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இது இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டும் சொல்லலைங்க. இதை கேட்டுக்கொண்டு நாம் அத்தனை பேருக்கு கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கிற பெருமை அகற்றப்பட வேண்டும், சுயநீதி அகற்றப்பட வேண்டும். இதை விளக்குவதற்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9 கொஞ்சம் வாசிங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே யோவான் ஸ்நானகன் இந்த பரிசேயரை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. 2 ரிலேட்டடான வசனங்க இது. ஏசாயா 40க்கும் மத்தேயு 3க்கும் ரிலேட்டடான வசனங்க. என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். ஏன் அப்படி சொன்னார்னா, இந்த யூதர்களுக்கு, பரிசேயனுக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. என்ன அர்த்தம்? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆபிரகாமின் வழித்தோன்றல்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்கா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்துடும். பிறப்பாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதத்துக்குரிய மக்கள் நாங்கள் என்கிற பெருமை அவர்களுக்கு இருந்தது. ஆகவே தான் புறஜாதிகளை நாய்களாக நினைத்தார்கள், அற்பமா பேசினார். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லிக் கொள்ளாதிருங்கள். ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வராதுப்பா. ஆசீர்வாதம் தானா வந்துராது. ஆசீர்வாதம் பிறப்பால் யூதன் என்பதனால் பரிசீலனை வந்துராது. அப்ப எப்படி வரும்? 8வது வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்படின்னா நீ மனம் திரும்பினாதான் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெறணும்னா நீ மனம் திரும்ப வேண்டும். எதுல இருந்து? சோத்திரம், பெருமை, சுயநீதி இவைகளை விட்டு தாழ்த்தி சோத்திரம் தேவனையே உயர்த்துங்கள். ஆசீர்வாதத்தை கருத்து கொடுத்து உங்களை உயர்த்துவார். அப்படி இல்லைன்னா, நாங்கள் ஆபிரகாம் சந்ததி, ஆசீர்வாதம் தானாக வரும் என்று மனம் திரும்புதலுக்கு வரலன்னா, பாவ அறிக்கை செய்யாவிட்டால், ஞானஸ்தானம் பெறாவிட்டால் புறஜாதிகளுக்கு என்ன நியாயத்திருப்போ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அது சொல்றாரு பாருங்க 10வது வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்னியிலே போடப்படும். பாத்தீங்களா? அப்போ புறஜாதிகளுக்கு என்ன நியாயத்திரு அப்படித்தான் வரும் என்றால் மனம் திரும்புதலுக்கு வரணும். பெருமையிலிருந்து, சுய நீதியிலிருந்து ஸ்தோத்திரம் நம்ம அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பெருமை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நம்ம பேசியிருப்போங்க. பாவத்திலேயே முதல் பாவம் பெருமை தாங்க. லூசிபர் எதனால் விழுந்தான்? பெருமையினால். இப்போ முதல் நம்பர் 1 பாவம்னா பெருமை தான். ஒரு பக்தன் சொல்றார் இப்படி, சாத்தானுடைய சேஷ்ட புத்திரன் பெருமை அப்படின்னு சொல்லுவார். தலைச்சம்பல் என்னன்னா பெருமை. ஆகவே இந்த பெருமை தான் இன்னைக்கு அநேகர் விழுந்து போவதற்கு காரணம். குடும்பமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டுங்க, பெருமைகளுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மைகளுக்கு கிருபை அளிக்கிறார் இல்லைங்களா? தன்னைத்தான் தாழ்த்தவுடன் உயர்த்துகிறார். ஆக தேவ பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இருக்கிற இந்த தடையாகிய மலைகள் அகற்றப்படணுங்க. மலைகள் ஒரு பெருமை, அதுதாங்க மலைகள்.
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இந்த சட்டங்கள் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆகவே நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு பின்னணி நல்லா இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் நல்லாவே இருக்கலாம், அது உங்களுக்கு பெருமையாகப்படாது. எல்லா நேரம் தாழ்த்துங்க. நான் நல்ல கிறிஸ்துவே, நான் நல்ல கிருபையே, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் உங்கள் கிருபைதான் சாமி என்று தாழ்த்த 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 உயர்த்துவாருங்க. பெருமை வந்ததுன்னா இருக்கிறதும் போயிடும். ஆகவே கவனமாக இருக்கணுங்க. சவுல் பவுலாய் வருவதற்கு முன்பு அவர் எப்படி இருந்தால் பெருமைப்பட்டு, நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 4-6 வருஷத்தை வாசித்து பாருங்க. அத்தனை பெருமை அவருக்குள்ள இருந்ததுங்க. இன்னைக்கு நமக்குள்ள அது இருக்குது. ஆகவே தான் அந்த வசனம் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3:4-6 வசனம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையை இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் எப்படி செய்யலாம்? நான் 8ஆம் நாளில் விருத்து சேதனமடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்படிப்பட்ட மேட்டிமை உள்ளவராய் பெருமையுள்ளவராய் இருந்து சபைகளை துன்பப்படுத்தினவர் தான் சவுல். ஆண்டவர் தமஸ்குக்கு போகிற வழியில் சவுலை சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது தரையில் விழுந்தார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது ஒரு கடினமாம் என்று சொன்ன பிறகு இப்போ அவர் சொல்றார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சந்தித்த உடனே தரையில் விழுந்த உடனே தரையில் விழுந்தபடியே அவர் பெருமையெல்லாம் விழுந்து விட்டது. எப்பொழுது தரையில் விழுந்தாரோ அப்பொழுது கூடவே சேர்ந்து பெருமையெல்லாம் விழுந்து போறாது. நம்ம வாசித்த அந்த 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது போல அப்படி தாழ்த்தப்பட்டார், தாழ்த்தினார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் கர்த்தாவே, என் சித்தம் என் சுயநிதி எல்லாம் பொய்யா போயிருச்சு, தோல்வியடைந்து விட்டது. ஆண்டவரே இனி நான் உமது சித்தம் செய்வேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தார். சுயநீதிக்கு, பெருமைக்கு, மேட்டிமைக்கு, வீணான மத வைராக்கியத்துக்கு அன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து செத்தாருங்க சவுல். அந்த சவுலை கர்த்தர் கையில் எடுத்து பவுலாக்கி, எத்தனை அற்புதமான காரியங்களை செய்து சபைகளை கட்டி நிருபங்களை எடுத்து, அடேயப்பா. இன்றைக்கு இது கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெருமைகள் சுயநீதிங்க. ஜாதி பெருமை, ஊர் பெருமை, அழகு பெருமை, அந்தஸ்து, பணம் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாம் இன்றைக்கி தரையில் விடணும். ஸ்தோத்திரம் விழுந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், பவுலை பயன்படுத்தினது போல உங்களை பயன்படுத்துவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த மலையில் பெருமை, சுயநீதி என்கிற மலைகள் அகற்றப்பட்டால் ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்புறம் இந்த சுயநீதி பெரிய பாவங்க. அது ஒரு பெரிய மலை குன்று. எப்படி கேட்டிங்கன்னா, நான் சரியா இருக்கிறேன், அவன் சரியில்லை. இதுதாங்க சுயநீதி. சுயநீதிங்கிறது அழுக்கான கந்தை அப்படின்னு ஏசாவில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? என்றால் நான் சரியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை சரிபடுத்தவே முடியாது. நான் சரியில்லை ஆண்டவரே, நான் என் நிலைமையில் இப்படி இருக்கிறேன் சுவாமி, தன்னை விலைகள் இருக்கிற என்று சொல்லுவது தான் கர்த்தர் சரிபடுத்துவார். ஆக இந்த சுயநீதி பெருமை போல சுயநீதி ஒரு மிகப்பெரிய பாவங்க. இந்த சுயநீதி குறித்து ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப முக்கியங்க. அது நமக்கு தெரியுதல், நாம் அறியாமலே நமது ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சக்தினா இந்த சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். சரி, அதை பார்க்கறதுக்கு லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 14வது வசனமும் 11 முதல்ல வாசிப்போம். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரை போலவும் எந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆயக்காரனை போல் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆயக்காரன் வந்தா வெளியே நின்று மார்பிள் அடித்துக்கொண்டு அழுது புலம்புறாங்க. இவன் ஆலயத்துக்குள்ள போன பரிசேயன் ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு ஆயக்காரனை பார்த்து பேசுறான். அவனை போல் நான் இல்லாததுனால ஸ்தோத்திரிக்கிறேன்னா இவனுக்குள்ள எத்தனை சுயநீதி இருக்கும் பாருங்க. சொல்ல போனா இவன் இருதயத்தையே அவன் பார்க்கலங்க. இவன் இருதயமே அவனுக்கு தெரியல. இவன் இருதயத்தில் பெருமை, சுயநீதி இதோ நிரம்பி இருக்கிறது. நான் பரிசேயன், தசமாம் கொடுக்குறேன்,
உபவாசம் பண்ணுறேன், அப்படி இப்படின்னு சொல்லி தனக்குள்ளே இருக்கிற இந்த பெருமை சுயநீதிங்கிற அவல நிலையை உணராமல், தன் இருதயத்தை உணராதவன், தன் இருதயத்தை பார்க்காதவன் இந்த பரிசேயன். விளைவு 14. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். இவன் ஆசீர்வாதம் இவனை தள்ளி போய்விட்டது. ஆலயத்துக்கு ஆண்டவரை தேடி ஆசீர்வாதம் பெற வந்தான். ஆசீர்வாதம் இவனை விட்டு தூரமா போயிருச்சுங்க. என்ன காரணம்? இவனுக்குள்ள இருந்தது பெருமையும் சுயநீதியும். அந்த ஆயக்காரன் போல இல்லாததினால் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் சரியா இருக்கிறேன், அவன் சரியில்லை. இதாங்க சுயநீதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதன் விளைவுத்தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் குறை சொல்கிறதும் குற்றம் சொல்கிறதும் ரொம்ப பெருத்து ஒரு கேன்சர் போல கிறிஸ்டியானிட்டிங்க இருக்குதுங்க. கிறிஸ்டியானிட்டி இன்றைக்கி கெட்டு ஒரு கேன்சரை போல இருக்க காரணம் என்ன? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நான் சரியாக இருக்கிறேன். இந்த சுயநீதி தான். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஊழியக்காரலாக இருக்கலாம், விசுவாசி யாராக இருக்கட்டுங்க. ஸோ இந்த சுயநீதி எத்தனை ஆபத்து பாருங்க. இந்த பரிசையன் உள்ள நல்ல காரியம் செஞ்சிருந்தாலும் இந்த சுயநீதி இவனை விட்டு ஆசீர்வாதம் தள்ளி வெளியே போயிடுச்சுங்க. ஆயக்காரன் தான் அங்கே போயிடுச்சு. கவனமாக இருக்கணுங்க. ஒரு சம்பவத்தினால் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். ஒருத்தர் ட்ரெயின் ஏறி வெளியூர் போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்தார். வந்தால் ஒரே ஸ்மெல்லுங்க அந்த பகுதியில். என்ன ஐயா ஒரே நாத்தமாக இருக்குது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனே சரியில்லை, அரசாங்கம் சரியில்லைன்னா. அப்புறம் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உள்ளே போய் இருந்தால் அங்கேயும் ஒரே நாத்தமாக இருக்குது. இன்னும் இந்த மக்களெல்லாம் குளிக்கவே மாட்டாங்களா, எல்லாம் ஒரே நாத்தமாக இருக்குது இந்த மக்கள். அப்படி இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டு, அந்த கம்பார்ட்மெண்ட் போனால் அங்கேயும் ஒரே ஸ்மெல்லு. அங்கே இருக்க ஜனத்தை பார்த்து, இன்னும் இந்த ட்ரெயினில் இருக்கிற ஒருத்தருமே குளிக்க மாட்டானா, இந்த ஊரே குளிக்க மாட்டாங்களா, பொல்லாத ஜனங்கள் அப்படி சொல்லிட்டு 3வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனான். அங்கே இதை சொன்னப்போ அங்கேருந்து ஒரு பெரியவர் வேணா ஒத்து பார்த்துட்டு, என்னப்பா தம்பி, என்ன சார் ஒருத்தருமே குளிக்க மாட்டாங்களா, ஒன்றும் இல்லை ஒரே நாத்தமாக இருக்குது. அவர் சொன்னாராம், தம்பி எல்லாரும் கரெக்டாக தான் இருக்கிறாங்க, உன் மீசை மேலே ஏதோ ஒரு அசுத்தம் ஒட்டிகிட்டு இருக்குது பாருப்பா, அதுதான் நாத்தம். பார்த்தா அவன் மீசை மேலே ஒரு அசுத்தம். வெளியே போயிட்டான் அவமானத்தோட. பார்த்தீங்களா? தனக்குள்ளே இருக்கிற குற்றம் குறைத்த உணராம அடுத்தவரை குற்றம் சொல்லியே வாழ்கிற கால போக்குற கிறிஸ்டியானிட்டி, அதுதாங்க சுயநீதி. இந்த பரிசேயத்துவம் இன்னைக்கு சபைகள் இருக்குது. ஆகவே இந்த பாவம் அகற்றப்படணும், இந்த மலைகள் அகற்றப்படணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை அப்படி அகற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னும் கூட சொல்கிறேன் உங்களுக்கு, இளையகுமாரன் மூத்தகுமாரன் இந்த சம்பவத்தை பாருங்க சார். மூத்தகுமாரன் எந்த பாவம் செய்யலன்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு. ஆனால் எதுவரையிலும் தூரதேசத்துக்கு போய் மறுபடியும் மனம் திரும்பி வந்த சகோதரன் வீட்டுக்கு வரவரையிலும் அவன் நல்லவன் தான். ஆனால் அவன் வந்த பிறகுதான் இவனுக்குள்ளே என்ன இருக்குது, இவன் இருதயம் எப்படின்னு தெரியுதுங்க, இல்லைங்களா? அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சோத்திரம். ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் லூக்கா 15:28. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாமல் தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இப்போ வீட்டுக்குள்ள போகாமல் வெளியவே நிற்கிறான். தகப்பனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். ஆசீர்வாதத்தை பெறாமல் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். பரிசேயனுடைய ஆசீர்வாதம் அவனை விட்டு தூரமா போயிருச்சு. இவன் ஆசீர்வாதத்துக்கு வெளியே இருக்கிறான் பாருங்க. என்ன காரணம்? இவனுக்குள்ள இருந்த அநேக பாவங்களில் ஒன்று சுயநீதி. என்ன சுயநீதி? வேசிக்கிற இடத்தில் உங்களுடைய ஆசை அழித்து போட்ட முடிக்குமானாகி இவன் அப்படி சொல்றான். இவன் போய் பார்த்தானா வெளிநாட்டில் போயிட்டு அவன் எப்படி இருக்க என்னன்னு, நான் சரியா இருக்கிறேன் அவன் சரியில்லை என்று இந்த மூத்தகுமாரனின் சுயநீதி ஆசீர்வாதத்துக்கு வெளியே நிறுத்திவிட்டது. பார்த்தீங்களா? இப்போ இது எவ்வளோ பயங்கரமான ஒரு பாவங்க. ஆகவே இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார், பெருமை சுயநீதி எல்லாத்தையும் இந்த மலைகள் குன்றுகள் அகற்றுங்க. ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு தடை நமக்கு. அதை அகற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். தாழ்த்துங்கள், தேவன் அவளை உயர்த்துவார். தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறவன். இயேசுவை பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 13:14-15 அற்புதமான வசனங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்களேன். யோவான் 13:14-15. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி
உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மாதிரி எக்ஸாம்பிள் பேட்டன்கள். ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு மாதிரி காட்டுறாருன்னா அன்புக்கும் தாழ்மைக்கும் மாதிரியை அந்த இடத்திலே தேவன் காண்பித்து கொடுக்கிறார் இல்லைங்களா? இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவருடைய மாதிரியை பாருங்கள். ஆண்டவரும் போதனமாகி அவரே சீஷரின் கால்களை கழுவி தாழ்மைக்கு மாதிரி வைத்தாருங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 முதல் 8 வசனம் அற்புதமான வசனம் இல்லைங்களா? கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷாகி சிலுவையின் மரணவர் தன்னை தாழ்த்தினார். பரலோகத்தின் சகல மேன்மை விற்று அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த தெய்வம் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரணவர் தன்னை தாழ்த்தினார். ஆகவே அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. பிதாவாகி தேவன் அவர் உயர்த்தினார். அப்போ ஆண்டவர் நம்ம உயர்த்துறதுக்கு தாழ்மை இன்னும் எவ்வளோ சொல்லணும் உங்களுக்கு. ஆக வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் பார்க்குற இடத்துல, குடியிருக்கிற இடங்களிலும் எல்லா நிலைகளும் உங்களை தாழ்த்தி தேவனை உயர்த்துங்கள். சுயநீதி இல்லாமல் பிறர் நலம் நாடி கிறிஸ்து வெளிப்படுத்துங்கள். ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆக தாழ்த்துங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார். இப்போ இந்த மலைகள் குன்றுகள்ங்கிறது பெருமை, சுயநீதி, அது அகற்றப்படணும். மூன்றாவது தடை என்னங்க? இப்போ அதே 40:4 வாசிங்களேன். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். கோணலானவை கரடு முரடானவை சமமாக்கப்பட வேண்டும். சீயோனிலிருந்து ஆண்டவர் வந்து தம் ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் வருகின்ற பாதையில் இருக்கிற தடைகள் அகற்றப்படணும். முதலாவது பள்ளங்கள் உயர்த்தப்படணும். 2வது மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படணும். 3வது கோணலானவை கரடு முரடானவை சமமாக்கப்பட வேண்டும். இந்த கோணலானவை கரடு முரடானவை அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, தாறுமாறான வாழ்க்கை, ஒழுங்கற்ற வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. இதுக்கு பேர் தாங்க கோணலும் கரடு முரடான வகைகள் அப்படின்னா. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா கவனிக்கணும். சுருக்கமாக சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க ஏன் ஆசீர்வதிக்கலை? ஏன் ஆசீர்வாதம் வரலை? இவ்வளோ கடுமையாக உழைத்தோம், ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுத்தும் கூட இருக்கிறீங்க, ஆலயத்துக்கு வர்றீங்க, போகிறீங்க, வர்றீங்க, எல்லாம் சரிதாங்க. ஆனால் ஏன் ஆசீர்வாதம் வரலை? சில தாறுமாறான வாழ்க்கை மாறல இன்னும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஆண்டவர் பேசும்பொழுது துக்கமாச்சுன்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. எரேமியா 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 23வது வசனம் ஆண்டவர் துக்கமாக சொல்லுவாருங்க. அந்த எரேமியா 2 ரொம்ப துக்கமாக தம்ம ஜனத்தை குறித்து சொன்ன ஒரு அதிகாரம் அது. 2:23. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாவங்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ, தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. தமது ஜனத்தை சொல்றாரு, வழியை அவங்க அடிக்கடி மாற்றிக்கொள்கிறார்கள். சோத்திரம், வழியை விட்டு விலகி போகிறார்கள். அவங்க பார்த்து சொல்றாருங்க, தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகம் நீ. கோணலும் கரடு முரடும் அப்படின்னா தாறுமாறான வாழ்க்கை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சில கேரக்டர்ஸ், சில சுபாவங்களை குறிக்குதுங்க. என்ன சுபாவம்? கடின இருதயம், முரட்டு சுபாவம், இருதய கடினம். இதுதாங்க கரடு முரடு. இதை நாம் சீர் செய்யணுங்க, நல்லா கவனிக்கணுங்க. ஆக கரடு முரடுன்னு சொன்னீங்கன்னா முரட்டு சுபாவங்க. கிறிஸ்தவத்திலே இன்னைக்கு இந்த முரட்டு சுபாவம், முன்கோபம், எவ்வளோதான் ரட்சிக்கப்படி ஞானம் எடுத்து வசதி கேட்டால் அந்த முரட்டு சுபாவம் மாறலையே. தாறுமாறான வாழ்க்கை என்றால் கடினமான இருதயம், முரட்டு சுபாவங்க. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் குடும்பம் கட்டப்படலை, ஏன் குடும்பம் பிரிந்து கிடக்கிறது, ஏன் குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் இல்லை? முரட்டு சுபாவங்கள், கடினமான இது. எவ்வளோதான் வசனத்தை கேட்டாலும் சரிங்க, இருதயம் இழகி ஆக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க இது இல்லையே. இப்போ கேட்கும் பொழுதே நீங்கள் உள்ளத்தில் உணர்வடைந்து உடைந்து, உண்மைதான், என்னுடைய கடின இருதயம், முரட்டு சுபாவம் என் குடும்பத்துக்கே வேட்டு வச்சிருச்சு, ஆண்டவரே இந்த மண்ணின் திரும்ப இன்னைக்கு
இந்த கோணலான செவ்வை ஆகட்டும், ராஜா வருவார், உன் குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு 2-3 இடத்தை காட்டுறேன் பாருங்க. இந்த வழியை சரி பண்ணணும்னா லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12-14 வசனம், இதே யோவான் ஸ்நானகன் சொன்ன இந்த ரிலேட்டடான வசனம் தான் அதெல்லாம். 3ஆம் அதிகாரம் 12-14 வசனம். ஆயக்காரரும் ஞான ஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். கட்டளையிட்டதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காத. அவன் கட்டளையிட்டு அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்கிறான் ஆயக்காரன். ஆகவே அந்த இடத்தை பார்த்துட்டு கண்டுபிடிச்சு சொல்றாரு பாருங்க, கட்டளையிட்டு அதிகமாக ஒன்றும் வாங்காத அப்படின்னு சொல்றாருங்களா. அடுத்தது பாருங்க. போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாத, குற்றஞ்சாட்டாத, சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். சம்பளத்துக்கு மேல கிம்பளம் வாங்குற அந்த போர் சேவனை பார்த்து சொல்றாரு, அவனுக்கு எங்க சார் தடை, அவன் ஆசீர்வாதத்துக்குன்னா சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு சம்பளமே போதுன்னு இருங்க என்றார். இந்த 2 வருஷத்தை நீங்க கொஞ்சம் அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. சோத்திரம். பணத்திலே உண்மை இல்லை. கோணலான வாழ்க்கை, கரடுமுரடான வாழ்க்கைன்னா தாறுமாறான வாழ்க்கை. என்ன? பணத்திலே உண்மை இல்லை. மனிதர்களோடு கொண்ட உறவிலே உண்மை இல்லாத தன்மை. இதெல்லாம் இருந்தால் எப்படி ஆசீர்வதிப்பாரு? அதுதான் சொன்ன தாறுமாறான வாழ்க்கை அப்படின்னு சொன்னதுங்க. நான் நீங்கள் ஒரு சங்கீதத்தை சுற்றி காண்பிக்கிறேன், இது வீட்டில் வாசித்து பாருங்க. நீங்கள் ஒரு சரியான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், நமது நடக்கை எப்படி இருக்கணும், அடுத்தவரோடு பணத்தில் எப்படி இருக்கணும், அடுத்த ஒரு உறவில் எப்படி இருக்கணும், நமது வேலை வருமானம் எப்படி இருக்கணும் என்று அற்புதமான சங்கீதங்க. சங்கீதம் 15 2, 3, 4 கொஞ்சம் வாசிங்களேன். உத்தமனாய் நடந்து, நல்லா கவனிங்க. தாறுமாறான வாழ்க்கை மாறணும்னா, கோணலானவெல்லாம் மாறணும்னா எப்படி இருக்கும் பாருங்க, வாசிங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு திருழ்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அடுத்த வருஷம் ரொம்ப முக்கியம்தான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா? அப்போ வழி இப்படி சரி பண்ணிட்டா அவர்களை யாரால் அசைக்க முடியாது. சத்துருவோ சாத்தானோ வியாதியோ எதுவுமே அசைக்க முடியாதுன்னா எத்தனை பெரிய ஆசீர்வாதம் சார். இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு இந்த கோணலானவர்களை, கரடு முரடானவர்களை செவ்வைப்படுத்துங்கள். இப்போ இந்த கோணலானவை கரடு முரடுன்னா இன்னொரு வார்த்தை கூட இருக்குதுங்க. அருமையான வார்த்தை பவுல் எழுதுவார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. பிலிப்பியர் 2, 14, 15, 16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்களும் கோணலும் மாறுபாடுமான சந்நிதியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பு இது ஒரு கோணலான வாழ்க்கைங்க. கோணலானவன்னா முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனம் 40 வருஷம் வனாந்தரத்தில் அடிந்து போனதுக்கே காரணம் அந்த பழைய சந்ததி அவருடைய முறுமுறுப்பு தான் என்றார். இந்த முறுமுறுப்புங்கிறது நமது ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடை. அதான் அந்த கோணலானவை கரடு முரடான்னு நம்ம பார்க்குறோம். ஆகவே இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்ததில் திருப்தியாருங்க. ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எப்பொழுது ஜெபம் பண்ணி இந்த கோணலான செவிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நான் விட்டு விலகும் இல்லை, உன்னை கைவிடும் என்று சொன்ன ஆண்டவர் அற்புதமாய் உன்னை நடத்துவார். அப்புறம் இந்த கோணலான அப்படி சொன்னீங்கன்னா ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கைங்க.
ஒழுக்கம் இல்லை. கிறிஸ்தவத்தில் ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம கிறிஸ்தவர்கள் தான் எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆலயத்துக்கு வருவது போகிற காரியங்கள், ஆக ஒழுக்கமில்லாத வாழ்க்கை. அப்புறம் இருமனமுள்ள வாழ்க்கை, இதுலுமே நிலைச்சிருக்கிறது இல்லை. சில பாவம் அறிக்கை பண்ணுவாங்க, ஒரு நாள் 2 நாள், அப்புறம் மறுபடியும் அதே காரியம்தான். இப்படி எதுலையுமே ஒழுக்கம் இல்லாத தாறுமாறான ஒரு வாழ்க்கை, இருமனமுள்ள வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஆசீர்வாதம் இல்லை, பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் கோணலானங்க, இதெல்லாம் சரி பண்ணணும். ஸ்தோத்திரம். உறுதியாய் கர்த்தருடைய வசனத்தில் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். ஸ்தோத்திர வாழ்க்கை இதெல்லாம் சரி பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு முன்பு கடந்து போய் எல்லா கோணலானும் செவ்வையாய் மாற்ற விரும்புகிற தெய்வம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. ஆண்டவர் இயேசு சில விஷயங்களில் நம்ம சரி பண்ணுறோம், நம்ம கூட சில கேள்வி இருக்கும். இந்த பாவத்திலிருந்து மீட்பை பெற முடியுமா, இப்போ இந்த சுபாவத்திலிருந்து வெளிவர முடியுமா என்றெல்லாம் சில கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். முடியும். அடுத்தவரை மன்னிக்க முடியுமா? முடியும். பொறாமையிலிருந்து வெளியே வர முடியுமா? முடியும். கசப்பை நீக்க முடியுமா? முடியும். தரித்திரம் சாபத்தை வெளியே வர முடியுமா? முடியும். தாறுமாறான வாழ்க்கை, ஒழுக்கமில்லாத வாழ்க்கை, இருமனம் உள்ள வாழ்க்கை சரி பண்ண முடியும். எப்படி முடியும்னா, ஆண்டவர் இயேசு இந்த பாதை வழியாய் கடந்து போயிருக்க சிலுவைக்கு, இயேசுநாதர் சிலுவைக்கு போன பாதை பார்த்தீங்களா? எத்தனை வருஷத்துக்கு சொல்லட்டும். ஸ்தோத்திரம். பொறாமையினால் அவரை காட்டி கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். பிலாத்துக்கு முன்பு பொறாமை, அநீதி, அவமானம், அப்புறம் தாகம், அப்புறம் நீங்கள் ஏசாயா 53 வாசித்து பாருங்களேன். அசட்டை, நிந்தை, எல்லாவற்றையும் மத்தியிலே இயேசு சிலுவைக்கு போனார். அவர் கடந்து போன கரடு முரடான பாதை, இந்த பாதை வழியாத்தான் சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சோத்திரம். அவரை பின்பற்றுகிற ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, நாமும் இந்த பாதை வழியா போக முடியும்னு அடிச்சு விடல காட்டிருக்கிறாராம். அதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 சில வசனங்க. அதை வாசிச்சு ஜெபம் பண்ணும். ஈஸ்வரர் கேட்குறாங்க, பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? முடியுங்க. இயேசு ஆக இந்த உலகத்தை மாம்சத்தை ஜெயிச்சிருக்கிறார் இயேசு. வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்தவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை என்றால் பாவத்தை ஜெயிக்க முடியும். அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும், வாயின் வார்த்தை உண்மையா இருக்க முடியும். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், பழி வாங்காமல் இருக்க முடியும். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இயேசு அந்த பாதை வழியாய் போய் ஜெயித்ததினால் சிலுவை மரணத்தில் நாம் அதை ஜெயிக்க முடியும். இன்றைக்கு இதை கேட்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் விசுவாசித்து ஸ்தோத்திரம், நீங்கள் ஆண்டவருடைய அடிச்சோடு பின்பற்றி வாருங்கள். கர்த்தர் சொல்ல அன்னைக்கு இவைகளை ஜெயிக்க உங்களால் முடியும் என்பதை விசுவாசித்து மன்னியுங்கள், மன்னிப்பை பெறுங்கள். ஸ்தோத்திரம். சகல விதமான கசப்புகளை அகற்றி எல்லா பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்படட்டும், மலைகள் தாழ்த்தப்படட்டும். ஸ்தோத்திரம். கோணலான செவையாகட்டும். ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு சிலுவைக்கு போனதினால் ஆக நமக்கு பெற்ற ஆசீர்வாதம் எத்தனைங்க. ஸ்தோத்திரம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதினபடி இயேசு நமக்கு சாபமானார்னா சாபத்தை தொலைத்தார். 2 Corinthians 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், நம்மை ஐஸ்வர்யங்களை மாற்ற அவர் தரித்திரரானார். ஸ்தோத்திரம். நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம், நித்திய நம்பிக்கை, எத்தனை சொல்லிட்டே போகலாம். இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அதுக்காகவே இந்த கரடுமுரடான பாதை வழியாக இயேசு கடந்து போனார். இப்போ நாம் அதை ஜெயிக்க முடியும்னு விசுவாசித்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்றால் இந்த வசனம் எவ்வளோ முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்படணும், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படணும், கோணலானவை கரடு முரடானவெல்லாம் செவையாக்கப்படணும். அதை சரி பண்ணுங்க. அவர் வந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தர் இது கேட்ட நமது பிள்ளைகள் எல்லாம் சரி செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.